270 Xylem 270 பவர் வீடர், பார் போடும் டிச்சிங் பிளேட், 3 பிளேட் இருக்கும். டிச்சிங் பிளேட் எப்படி நம்ம வந்து உழவட்டுற பிளேட்லேருந்து டிச்சிங் பிளேட் மாற்றுவது எப்படி, பார் போடுவது மற்றும் வட்டப்பாத்தி வாய்க்கால் கால் போடுவது அது மாற்றுவதற்கான டிச்சிங் பிளேட் மாற்றுவது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேட்டை கழட்டிடணும். அதுக்கப்புறம் இந்த மட் கவர் வந்து மட்கன்னு சொல்லுவோம். மட் கவர் அண்டு இது மேட்டையும் நம்ம கழட்டிடணும். மேட்டை கழித்து அதுக்கப்புறம் மட்கவர் கழிச்சிட்டு இருந்தாலும் இது வந்து பேக்கில் சுற்றுற பிளேடு வந்து நம்ம எடுத்துக்கணும். காற்று பின்னு மாதிரி வரைக்கும் உருவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 பிளேடு இருக்கும். இதில் ஃப்ரெண்டில் சுற்றுறது இது வந்து மொத்தம் 4 பிளேடு இருக்கும். 4 பிளேடில் வந்து ஒரு பிளேடு மட்டும் எடுத்துக்கணும். உள்ளே இருக்கிற பிளேடு ஒரு பிளேடு மட்டும் எடுத்துக்கணும். அதனுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா அது உள்ளே வளைஞ்ச மாதிரி இருக்கும். இப்படி உள்ளே வளைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம டிச்சிங் பிளேடு வந்து வெளியே வளைஞ்ச மாதிரி போடுவோம். இதில் வந்து 4 பிளேடில் ஒரு பிளேடு விட்டுணும். மீதி வந்து 3 பிளேடு கழட்டி விடணும். வந்து இப்போ மாற்றுவதற்கு போல்ட் நட்லாம் லூஸ் வச்சாச்சுங்க. இப்போ மொத்தம் 4 பிளேடு இருக்குங்க. அதில் வந்து ஒரு பிளேடு மட்டும் உள்ளே இருக்கிறது வந்து மொத்தம் 4 பிளேடில் உள்ளே இருக்கிறது 2 பிளேடில் வந்து ஒரு பிளேடு விட்டுருணுங்க. மீதி 3 பிளேடையும் கழட்டிடணும். சேம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு இப்போ வைக்கும் போது உள்ளே பார்த்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் இப்படி உள்ளே பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம டிச்சிங் பிளேடு வந்து வெளியே பார்த்த மாதிரி இருக்கும். இந்த டிச்சிங் பிளேடு பார்த்திங்கன்னா இப்படி வெளியே பார்த்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 4 பிளேடு போட்டிருந்தேன். இந்த பிளேடு வந்து இந்த பக்கம் இப்படி பார்த்த மாதிரி இருக்கும். 4 பிளேடில் ஒரு பிளேடு விட்டுட்டோம். மீதி 3 பிளேடு கழட்டிட்டு டிச்சிங் பிளேடு வந்து இப்படி பார்த்த மாதிரி போட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இதுதான் ஷேப்பு வெட்டுற பகுதி இப்படி மண்ணுக்குள்ளே போகிறது. அதுக்கு மேலே நம்ம டிச்சிங் பிளேட் வச்சுருக்கோம். அது வந்து இந்த பக்கம் இப்படி பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து 4 பிளேடும் செட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே தாங்க ஆப்போசிட் சைடும் நம்ம செட் பண்ணிடுவோம். லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து வண்டிக்கு ரைட் சைடில் அதே மாதிரி தான். இந்த ஒரு பிளேடு உள்ளே பார்த்த மாதிரி இருக்கும். மீதி 3 பிளேடு வந்து டிச்சிங் பிளேடு வந்து இப்படி வெளியே பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிட்டு இந்த முன்னால் இருக்கிறது வந்து நம்ம அதை கழட்டிடணும். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிட்டு ஹேண்டில் வந்து நம்ம இந்த வந்து திருப்பிக்கணும். ஹேண்டில் வந்து நம்ம முன்னால் திருப்பிக்கணும். இங்கே வந்து லாக் நட் இருக்கும். இந்த லாக் நட் வந்து லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிட்டு ஹேண்டில் வந்து நம்ம டைரக்ஷன் வந்து திருப்பிக்கணும். லெஃப்ட் சைடு பக்கமாக திருப்பிக்கணும். திருப்பிட்டு ஹேண்டில் வச்சோம்னா லாக் ஆகிடும். லாக் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த பக்கம் வந்து நம்ம சுத்தமாக பாருங்க. அப்புறம் ஹேண்டில் வேணுனாலும் இந்த கீர் ஆடு வந்து நம்ம மாற்றிக்கணும். நம்ம கீர் போடுற அளவுக்கு
இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா இந்த கீரோடு வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி காற்று பின்னு போட்டிருக்கோம். அந்த பின்னை உருவிட்டு மாற்றி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அதில் வந்து சுவிட்சை நம்ம ஆன் பண்ணிவிட்டு ரொட்டேட்டரை ஆன் பண்ணணும். இப்போ வந்து டிச்சிங் பிளேட் மாட்டி நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம பாரு போடுவது எப்படி, கால் மாறுவது எப்படி, வாய்க்கால் போடுவது எப்படின்ட்டு நம்ம பார்ப்போம்.